அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இன்றைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஃபால், ஓகேவா? நல்ல ஃபால் தான் மார்க்கெட்டு. ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரியா? இந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து வீக்லி எக்ஸ்பைரி இல்லாமல் மற்றும் அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி இன்றைக்கி இருக்குது, ஓகேவா? அதனால் மார்க்கெட் வந்து வாலடைலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே போல் மார்க்கெட் வந்து R1க்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகும். சரியா? R1க்கும் பக்கத்தில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் மார்க் பண்ண மறந்துட்டேன். அதாவது PDH ப்ரீவியஸ் டேவோட ஹையை வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். சரியா? அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்திருக்கும் அதை மார்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா. சரி, இன்றைக்கி எப்படி போயிருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ மார்க்கெட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த R1க்கு பக்கத்தில் தான், ஓகேவா? R1 கிட்ட ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே போல் இந்த R1க்கு பக்கத்தில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு. அதே போல் இதுக்கு மேலே ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணிச்சு, ஓகேவா? நம்மளோட அந்த ஸ்ட்ராட்டஜி படி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா என்ட்ரி எடுக்க சொல்லியிருப்போம். ஆனால் இது ஆல்ரெடி இதோட ப்ரீவியஸ் டேவோட ஹை, ஓகேவா? இந்த பாயிண்ட் ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து இங்கே பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? இந்த PDH ப்ரீவியஸ் டேவோட ஹை வந்து பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் டேவோட CPRும் பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? அதனால் இதை சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் மேலே பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல வந்து ட்ரேடே எடுக்கக்கூடாது, ஓகேவா? இதே கீழே பிரேக் பண்ணியிருந்தால் ட்ரேட் எடுத்துக்கலாம். சரியா? அதே போல் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலோட இந்த லோவை வந்து பிரேக் பண்ணப்போ இங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தால் கூட இதை வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ், ஓகேவா? அதாவது இந்த CPR இல்லைனா ப்ரீவியஸ் டேவோட ஹை அந்த லைனை வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸாக பேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடை கண்டினியூ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் எங்கன்னா இந்த CPR, ஓகேவா? நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இந்த R1 பிரேக் பண்ணுது, ஓகேவா? இந்த R1க்கு மேலே மார்க்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் வந்து இந்த CPR, ஓகேவா? இந்த CPRோட TC, ஓகேவா? டாப் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், இது வந்து உங்களோட சப்போர்ட்டாக இருந்திருக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்துங்க, அதாவது மார்க்கெட் கீழே இறங்கினதுக்கப்புறம் இங்கே எவ்வளோ ஒரு கன்சல்டேஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆயிருக்கு. சரியா? உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? இந்த ரவுண்ட் பண்ணி காட்டுறப்போ இந்த இடத்த பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆக வேண்டிய இடம். சரியா? CPR அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆக வேண்டிய இடம். அதனால் மார்க்கெட் வந்து இங்கே நல்லா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்க அப்படி, ஏன்னா மேலே போகிறதா கீழே போகிறதான்னு தெரியாமல் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்த இடம், ஓகேவா? ஏன்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டான இடம். அதனால் இப்படி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதையும் நல்லா பிரேக் பண்ணுவோம். மார்க்கெட் திரும்ப கீழே வந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த BC, ஓகேவா? பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், இதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் செல்லர் ரொம்ப அக்ரெசிவாக இருந்ததுனால திரும்ப இதையும் பிரேக் பண்ணேன். இதை பிரேக் பண்ண அடுத்தது மார்க்கெட் வந்து கரெக்டாக இங்கே வந்துருச்சு, ஓகேவா? அதாவது நம்ம S1 ஏற்கனவே போட்டிருந்தோம் இல்லையா? அந்த S1க்கும் கொஞ்சம் மேலே, ஓகேவா? சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு. அடுத்து சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் பாருங்கள், திரும்ப இங்கேருந்து மேலே போனது கரெக்டாக பாருங்கள் இந்த BC, ஓகேவா? பாட்டம் சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட், அதுக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்து திரும்ப முடிஞ்சிருச்சு. சரியா? இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்ல வாலடைல். இதுதான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து இது 5 மினிட்ஸ் விட இப்போ நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 1 மினிட்ல வச்சு பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓரளவு, அதாவது சரியான ஒரு ப்ரெடிக்ஷனே இருக்காது. இப்போ முன்னாடி நேற்று மார்க்கெட்டை வந்து எல்லாம் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இதை பாருங்கள், நல்லா மேலே போணுச்சு, லைட்டாக கீழே இறங்கி அப்புறம் திரும்ப நல்லா மேலே போணுச்சு. ஒரு வியூ வந்து கரெக்டாக தெரிஞ்சு. அது மாதிரி இறங்குறப்பையும் நல்லா கரெக்டாக இறங்கிடுச்சு. இது இறங்கிடுச்சு தான் மார்க்கெட்டு. ஆனால் இதோட அந்த இது எப்படி இருக்குது பாருங்கள், மார்க்கெட் எப்படி ஜிக்ஸாக்கா இதை பாருங்கள். கரெக்டாக இங்கே ஹையில் ஓப்பன் ஆகி அப்புறம் லோ, திரும்ப ஒரு ஹை, அப்புறம் திரும்ப லோ, திரும்ப ஹை, திரும்ப லோ, அப்புறம் ஒரு ஹை, அதுக்கப்புறம் ஒரு லோ, இப்படி வந்து திரும்ப லோ, அப்புறம் கொஞ்சம் மேலே ட்ரேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃபாலு, ஓகேவா? இந்த இடத்துல உங்களால் ஒரு சரியான ஒரு ப்ரெடிக்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து சரியாக இதில் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹைக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். கிட்ட நெருங்கிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. புரியுதா? நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஹை வந்து நீங்கள் இங்கே இந்த ஹை ஃபார்ம் ஆகிட்டு அடுத்தது வந்து இங்கே லோ ஃபார்ம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி அடுத்தது திரும்ப ஹை பார்த்தீங்கன்னா இதோட 50% கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தான் போகலாம். ஆனால் இதை பாருங்கள், அடுத்த ஹை வந்து கிட்டத்தட்ட இந்த ஹையை நெருங்கி வந்துருச்சு, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லோரும் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு சப்போஸ் இங்கே ஹோல்டு பண்ணுறவங்க கூட பார்த்தீங்கன்னா வெளில போயிருப்பாங்க. சரியா? இங்கே வந்து புட் ஆப்ஷனில் பை பண்ணிவிட்டு ஹோல்டு பண்ணிட்டவங்க கூட இவ்வளோ தூரம் மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கூட வெளில போயிருப்பாங்க. சரியா? எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க, அதாவது லாஸில் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப கன்ஃபியூசிங் தான் மார்க்கெட்டு, ஓகேவா? நானே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா லாஸில் தான் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கடைசியாக இந்த இடத்துல கரெக்டாக இங்கே வந்து ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி அப்புறம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு ப்ராஃபிட்டில் வந்து க்ளோஸ் பண்ணேன், ஓகேவா? இன்றைக்கி இந்த மாதிரியான நேரத்தில் வந்து நீங்கள் பொறுமையாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பைரி டே, இந்த மந்த்லி எக்ஸ்பைரியும் வீக்லி எக்ஸ்பைரியும் கலந்து வருது பார்த்தீங்களா? அதாவது மாதத்தோட கடைசி எக்ஸ்பைரி, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்,
ஓகேவா. ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது, கேபிட்டல் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா, அதுதான் நம்மளோட மெயின் மோட்டோவாக இருக்கணும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா பெருசாக சப்போர்ட் பண்ணவே இல்லை. நிஃப்டி கூட அங்கங்கே ஏதோ நின்றுச்சு, ஆனால் பேங்க் நிஃப்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா கீழே வந்துருச்சு. அதே போல் பாருங்கள், பேங்க் நிஃப்டியும் கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. சிபிஆர் கிட்ட வந்ததுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி இங்கே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணிச்சிங்க பாருங்கள். கரெக்டாக சப்போர்ட் எடுத்து மேலே போக தான் ட்ரை பண்ணிச்சு ஒவ்வொரு முறையும். ஆனால் பார்த்திங்கன்னா செல்லர் ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணி கீழே தான் கொண்டு வந்துட்டாங்க. சரியா, அதே போல் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்தபடியாக நீங்கள் ரிலையன்ஸை பார்த்தீங்கன்னாலும் ரிலையன்ஸும் இன்றைக்கி சுத்தமாக சப்போர்ட் பண்ணவே இல்லை. ரிலையன்ஸை பார்த்தாலே தெரியும், நல்லா R1 இது சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆனது. அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபாலு. கரெக்டாக பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா S1 கிட்ட வந்து கரெக்டாக முடிஞ்சிருக்கு இந்த பாயிண்ட்டு. ஓகேவா, அதாவது R1ல் ஆரம்பித்தது, அதுக்கப்புறம் நேராக பார்த்திங்கன்னா S1ல் தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ரிலையன்ஸ் இன்றைக்கி நல்ல ஃபாலு. ரிலையன்ஸால் தான் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்து இவ்வளோ ஃபாலு இன்றைக்கி. சரியா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்களோட சைக்காலஜி எப்படி தெரியுமா இன்றைக்கி ரியாக்ட் ஆகி, இன்றைக்கி பாதி பேர் என்ன நினச்சிருப்பீங்க தெரியுமா? ஏன்னா நானும் அதான் நினச்சேன். மோஸ்ட்லி எல்லாருமே என்ன நினைக்கிற விஷயம் அப்படின்னா, இப்போ நிஃப்டி வந்து நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறையா பேர் யோசிச்சிருப்பீங்க. அதாவது நிஃப்டி என்ன பண்ணுச்சு நேற்று, எவ்வளோ அளவுக்கு மேலே ஏறினுச்சோ அந்த அளவுக்கு, அதாவது மார்க்கெட்டு நல்லா இங்கேருந்து நல்லா கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு. எவ்வளோ கேப், அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு மேலே போணுச்சு. ஓகேவா, அதே போல் இன்றைக்கி எல்லாம் என்ன நினச்சிருப்பீங்க, மார்க்கெட் இங்கேருந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. சரியா, அதே போல் கீழே இறங்கி திரும்ப மார்க்கெட் ரெக்கவர் ஆகிருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா இங்கேயே உங்களுக்கு அப்படி தான் மார்க்கெட் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகி திரும்ப அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப கீழே இறங்கிடுச்சு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் கீழே இறங்கி கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ரெக்கவர் ஆகிரும்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அது மாதிரி நடக்கலை. மார்க்கெட் ஃபுல்லாக இதுக்கு டைம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எல்லாருமே ஒரு மேலே இங்கே வந்துட்டு மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும் தான் நிறையா பேர் வந்து மீன் பண்ணியிருப்பீங்க. சரியா, சைண்ட் ஆஃப் வந்து நல்ல ஒரு ரேலி இருக்குது போல இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி OI டேட்டா பார்த்தீங்கன்னா சரியான கன்ஃபியூசிங். ஓகேவா, இன்றைக்கி OI டேட்டா பேஸ் பண்ணிலாம் ட்ரேட் எடுத்துருக்கவே முடியாது. ஏன்னா 16,800 இருக்கட்டும், அதே போல் 16,900 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓகேவா, 16,900லேயும் நல்லா ஸ்ட்ராங்கான புட் ஆப்ஷன் இருந்துச்சு. 16,800லேயும் நல்ல ஒரு புட் ஆப்ஷன், அதிகமான புட் ஆப்ஷன் இருந்துச்சு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்துச்சு. புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஓகேவா, கால் ஆப்ஷனில் 17,000 கால் ஆப்ஷன் தான் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 17,000க்கும் 16,900க்கும் நடுவில் தான் எப்படி முடிய போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து திரும்ப ரெக்கவர் ஆகலை. எப்படி 16,800 கிட்ட வந்துட்டு மார்க்கெட் நல்லா ரெக்கவர் ஆகி மேலே போகும், எப்படியும் இங்கேனாச்சும் அதாவது 16,900 கிட்ட நாச்சும் தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி முடியல. மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஓகேவா, இன்றைக்கி யாராவது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிங்க, என்ன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு. மெயினாக ரொம்ப சைக்காலஜி நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண பார்க்கணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ஒரு இப்போது 17,000 இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் இதை பிரேக் பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னா 17,000 புட் ஆப்ஷனை வந்து நீங்கள் பை பண்ணியிருக்கணும். சரியா, இது பாருங்கள், அதாவது இது வந்து 17,000 புட் ஆப்ஷனு. ஓகேவா, ஸோ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து பிரேக் பண்ணுது. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து இங்கே பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதை வந்து இது பிரேக் பண்ணுது இல்லையா, ஸோ இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து என்ட்ரி ஆகிட்டீங்க. ஓகேவா, மார்க்கெட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி படி ஃபஸ்ட்டு 5 மினிட்டை வந்து க்ளோஸ் மேலே போயிடுச்சு. ஓகே, ஃபஸ்ட்டு 5 மினிட்டை கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா இங்கே என்ட்ரினா உங்களோட ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டோட லோ இருக்கணும். கரெக்டாக லோ வைக்கணும் அவசியம் இல்லை, ஒரு 5 பாயிண்ட் கூட குறைச்சி நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், இங்கே இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 1:2 ஓகேவா ரிஸ்க் ரிவார்டு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டாக இல்லையா நீங்களே பாருங்கள். இது உங்களோட என்ட்ரி. ஓகேவா, இது உங்களோட ஸ்டாப் லாஸ். அந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டலுக்கு கொஞ்சம் பிலோ வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸு. சரியா, ஸோ 1:2 ஓகேவா, 1:2 வச்சுருந்தாலே உங்களுக்கு இந்த இடத்துல கரெக்டாக ப்ராஃபிட்டு புக் ஆகிருக்கும். ஓகேவா, இதுக்கெல்லாம் ரொம்ப பொறுமை முக்கியம். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக இந்த மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டுட்டு ஃபாலோ பண்ணணும். சப்போஸ் இந்த மார்க்கெட் கீழே போனாலும் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி நம்மளோட இது வந்து லாஸ் வந்து புக் ஆகிடும். ஓகேவா, இன்னும் மேலே பெரிய லாஸ் வராமல் இந்த ஸ்டாப் லாஸ் நம்மளை காப்பாற்றிடும். இதே ப்ராஃபிட்டும் அதே போல் உங்களுக்கு நீங்கள் டார்கெட்டை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து ரீச் ஆகிருக்கும். இது வந்து 17,000 புட் ஆப்ஷனுக்கு சொல்ல வரேன். ஓகேவா, இன்றைக்கி அது மாதிரி
ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து ஒரு வாரம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறோம், அதில் 3 நாள் ப்ராஃபிட் வரப்போ ஓகேன்னு எடுத்துக்கிட்டு 4வது நாள் லாஸ் வந்ததுக்கப்புறம் 5வது நாள் போயிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வேணாம், நேற்று லாஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மாற்றினீங்கன்னா மார்க்கெட்டு திரும்ப உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த் நீங்கள் வந்து அதை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டினியூவாக அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஓவராலாக ப்ராஃபிட் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகேவா? அடிக்கடி வாரத்துக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற்றி உங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.